அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆக போகிறீங்க. எப்போ நம்ம என்டர் ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட், ஏதோ ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்குது, பணத்தை அப்படியே பணமாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து அது பெரிய நமக்கு வந்து யூஸ் ஆகாது. அப்படிங்கிறப்போ எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா நிலம், அந்த இது ரியல் எஸ்டேட் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி என்டர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கலாம், ஃபண்டமெண்டல் பற்றி தெரியாமல் இருக்கலாம், டெக்னிக்கல் பற்றியும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிற அவங்களோட சூழ்நிலை சுற்றி இருக்கிறவங்க யாராவது அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஷேர் மார்க்கெட் பற்றியோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றியோ. அதுவும் இப்போ யூடியூப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம், நிறைய லாபம் கிடைக்கும், இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இல்லையா. ஸோ சோசியல் மீடியா இந்த மாதிரி யூடியூப் வச்சு அது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க. சரியா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ஸ்டாக்குங்கிறத விட எந்த கம்பெனியை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனி வந்து எந்த செக்டரை சார்ந்தது. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செக்டர் இருக்குது, அதாவது துறைகள் இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டர் இருக்குது, எஃப்எம்சிஜி இருக்குது, அதே போல் மெட்டல் செக்டர் இருக்குது, ஐடி செக்டர் இருக்குது, ஃபார்மா செக்டர் இருக்குது, இது மாதிரி நிறையவே செக்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த செக்டரில் எந்த செக்டரில் வந்து உங்களோட கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது கரண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது நான் இந்த ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து நான் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு பார்க்குறேன், ஒரு வருஷம் ஷார்ட் டேர்முக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி ஃபண்டமெண்டலாகவும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், டெக்னிக்கலாகவும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஷேரை வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அது வந்து சரியான விலையா, சரியா? ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்க, பங்கை வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அது வந்து சரியான விலையில் இப்போ இருக்கா, இல்லை ஓவர் வேல்யூடு, அதாவது நம்ம அந்த கம்பெனியோட விலையை தாண்டி அது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். சரியா? அதாவது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதோட விலை இருக்கும் ஒரு லெவலை தாண்டி. ஸோ நீங்கள் போய் அதிகமாக காசு கொடுத்து வாங்கக்கூடாது. சரியா? அது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி, சரியான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான விலை கொடுத்து வாங்குறதும் தப்பு. அதே போல் கம்மியாக விலை கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு தவறான கம்பெனி, அதாவது ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ரொம்ப புவராக இருக்கிற ஒரு கம்பெனியை போய் வாங்குறதும் தப்பு. சரியா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, சரியான நேரத்தில் சரியான விலையில் கிடைக்கிற ஒரு ஷேரை தான் நீங்கள் வந்து வாங்க ட்ரை பண்ணணும். சரியா? அது எப்படி நம்ம வந்து சரியான விலை கண்டுபிடிக்கிறது, சரியான கம்பெனியான கண்டுபிடிக்கிறதுங்கிறது, நீங்கள் சரியான கம்பெனியான கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? நம்ம ஃபண்டமெண்டல் பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், நிறைய யூடியூப்லையும் இருக்குது. ஓகேவா? அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் சொல்லுவாங்க. அடுத்தது டெக்னிக்கலாக, ஓகேவா? ஸோ அது வந்து சரியான ப்ரைஸ் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு லெவலில் எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு, ஸோ அந்த ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு சரியான விலையா, இல்லை இன்னும் மேலே ஏறுமா, இல்லை கீழே இறங்குமா அப்படின்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ கம்பெனியை பற்றி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் வேணும், டெக்னிக்கல் அனாலிசிஸும் வேணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து ஷேரை வந்து வாங்கணும். ஓகேவா? அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டாவது கிடைக்கும். சரியா? நீங்கள் நல்ல கம்பெனின்னு நினச்சி ஒரு தவறான நேரத்தில் போய் அதை வாங்கிட்டீங்க, ஓவராக மார்க்கெட் வந்து நல்லா அது ஓவர் வேல்யூடு இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த டயத்தில் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஐடி செக்டார், ஓகேவா? அதாவது நம்ம இன்ஃபோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்கள், இப்போது ஜனவரி 2022 ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போயிருக்கு அப்படின்னா 1929. ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும் மேலே போயிருக்கு. அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ஹை பார்த்தீங்கன்னா 1950. ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும் மேலே போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் என்ட்ரு ஆகிறீங்க ஷேர் மார்க்கெட்டில், உங்களுக்கு சுற்றி இருக்கிற மீடியா நியூஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணுறீங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லா மீடியாவும், ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பறக்குது, ஓகேவா? ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது, ஆல் டைம் ஹையில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதாவது இப்போ ஷேர்லாம் போயிட்டுருக்கு. அதுலேயும் முக்கியமாக இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையில் வந்து இருக்குது. சரியா? ஸோ எல்லோரும் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லுவாங்க.
ஓகேவா. ஸோ பெரும்பாலும் எப்படின்னா யாருமே கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் பற்றியோ இல்லை லோவரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பற்றியோ பேச மாட்டாங்க. எந்த ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கோ இல்லை ஹை வேல்யூவில் இருக்கோ அதை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷத்தோட இந்த ஜனவரி மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நியூஸ் எடுத்தாலும் தெரியும். நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் செக்டர் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பூம் ஆகிடுச்சு, எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு இருக்குது, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது, இந்த நேரத்தில் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் தான் இருக்கும். ஸோ அதை படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சர்க்கிளாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல க்ரோத்தில் இருக்குது, இப்போ வாங்கி போட்டால் நல்ல ஒரு லாபம் பார்த்துடலாம், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. சரியா. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எங்கேயாச்சும் போய் வாங்கியிருப்பாங்க. 1900 1800 இந்த லெவலில் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் இறங்கி இப்போ 1500 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேவா. இப்போ கரண்ட்டாக 1525 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இதில் என்னாச்சு, கிட்டத்தட்ட 20% 25% வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். சரியா. ஒரு 10,000 ரூபா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ் ஆகிருக்கும். சரியா. இந்த நேரத்துக்கு ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சரியா. இதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகும். நான் வந்து இதுக்கப்புறம் டவுனில் போகணும்லாம் சொல்ல, இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகலாம். ஆனால் உங்களுக்கான டைமிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டாக் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த லெவல் வரைக்கும் கீழே போயிருக்கு, 1300 ரூபா வரைக்கும் கீழே போயிட்டு வந்திருக்கு. சரியா. கிட்டத்தட்ட 30% மேலே உங்களுக்கு வந்து கீழே போயிட்டு வந்திருக்கு. பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 20% 25% வந்து உங்களுக்கு லாஸ் காமிக்கும். சரியா. இன்ஃபோசிஸ் இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. இதே சேம் திங் டிசிஎஸ்க்காக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிருச்சு. இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும் என்னென்னா, நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் நம்மளோட பொருளாதாரத்தை மட்டும் நம்பி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பொதுவாக இந்த ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதாரம், அதாவது அமெரிக்க மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும். அதுலேயும் ஐடி செக்டருங்கிறது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வந்து ட்ரேட் நடக்கும். சரியா. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா. ஸோ நீங்கள் எடுக்கிற செக்டர் வந்து எதை வந்து தொடர்பு படுத்தி இருக்குது, எதெல்லாம் வந்து சம்மந்தப்படுத்தி இந்த ட்ரேட் நடக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா. என்னதான் இன்ஃபோசிஸ் வந்து நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே அது வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்கிறப்போ, ஸோ ஓவர் பாட் ஜோனு, ஓவர் சோல்டு இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகப்படியான ஒரு விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு அந்த வேல்யூ வந்து கரெக்ஷன் ஆகும் கொஞ்ச நாள். ஓகேவா. இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் இன்னும் வந்து நமக்கு கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இங்கே வாங்கினவங்க, அதாவது மேலே வாங்கினவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. பயந்துட்டு ஏன்னா லாஸ் ரொம்ப அதிகமாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. சரியா. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஸ்டாக்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுக்கான செக்டார் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா. இன்னும் சில செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே தான் இருந்துகிட்டு இருக்கும், கொஞ்ச நாளில் வந்து நல்ல க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நியூஸ் படிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஸோ இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இந்த செக்டர்லாம் நல்லா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நம்ம கொடுக்குற ஷேர், ஓகேவா, நம்ம வாங்குகிற ஷேர் வந்து சரியான விலையில் இருக்கா, சரியா, நம்ம அந்த கம்பெனியில் இப்போ வாங்க போகிற ஷேர் வந்து சரியான விலையா, இதுக்கு இல்லை இதுக்கும் கீழேயும் மார்க்கெட் இறங்குமா அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போய் ஷேரை வாங்கணும். ஸோ யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஏதோ ஒரு செக்டாரில் போயிட்டு ஏதோ ஒரு ஷேரை வந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாகவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டல் செக்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஹையில் இருந்துச்சு, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கீழே இறங்குனுச்சு. இப்போ இதை காமிக்கிறேன் பாருங்களேன் மெட்டல் செக்டரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டாரோடது இதுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைக்கு வந்துச்சு. ஓகேவா. இது வந்து ஏப்ரல், ஓகேவா, ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கு. அதில் பாருங்கள் 6700 ரூபா அந்த மாதிரி. இது வந்து மெட்டல் செக்டர், ஓகேவா, அதோட ஒரு ரெப்ரசன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. இப்போ JSW ஸ்டீல் இருக்கும், டாடா ஸ்டீல் இருக்கும், இப்படிலாம் ஸ்டீல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மெட்டல் செக்டாரோட பெஞ்ச் மார்க் இது. அந்த மெட்டல் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹையில் போணுச்சு ஏப்ரலில். ஓகேவா. ஏப்ரல் மாதத்தில் நல்ல ஆல் டைம் ஹையில் போணுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு ஃபாலு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு மே ஜூன் 2 மாதம் ஹோல்டு பண்ணிருக்கணும்னு நினச்சவங்களுக்கு தான் நல்ல ஒரு லாஸ் வந்திருக்கும். ஓகேவா. சில பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மாதம் வந்து ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விற்றுலான்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாஸு. ஆனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு ஸ்டாக் ஏறிடுச்சு. ஓகேவா. இது வந்து ஏப்ரல் மாதத்தில் வாங்கி இப்போ பாருங்கள் நவம்பர் ஆகுது. இவ்வளோ நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கீழே இறங்கி கரெக்டான விலைக்கு திரும்ப வந்திருக்கு, நீங்கள் வாங்கின இடத்துக்கே வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இது அந்த ஸ்டாக்கை வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம JSWனா டாடா ஸ்டீலை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள். ஆனால் டாடா ஸ்டீல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்குன்னு. சரியா. இந்த இடத்துல வாங்கியிருப்போம். இப்போ ஆகஸ்ட்லலாம் இங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா
அது வந்து இங்கே இறங்கியிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இப்போ ஸ்டீல் வந்து ஓரளவுக்கு ஏறி இருக்குது, முன்னாடி விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இப்போ மேலே வந்திருக்கு இந்த லெவலில் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் எந்த லெவலில் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. சரியா? ஸோ அதனால் சரியான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் தவறான ஒரு ப்ரைஸில் போய் நீங்கள் வாங்கிடக்கூடாது. அதாவது ஓவர் வேல்யூடு இருக்கிற ஒரு ப்ரைஸில் போயிட்டு வாங்கிடக்கூடாது. அதே போல் கம்மியான வேல்யூவில் எனக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் கிடைக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 20 ரூபாய்க்கு கிடைக்கும், 30 ரூபாய்க்கு கிடைக்கும், 100 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காகவே இருக்காது. அது கொஞ்ச நாள்லேயே மூடிடுவாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆகிடும். அதனால் என்ன கம்பெனினே தெரியாமல் நமக்கு கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு நீங்கள் கம்மியான ப்ரைஸில் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிடக்கூடாது. அதுவும் தவறு. சரியா? அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 ரூபாய்லாம் கொடுத்து வாங்கிருப்பீங்க, இது எப்படி நமக்கு 1000 ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அந்த 90 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு போய் நிற்கும். ஏன்னா அது வந்து ஃபண்டமெண்டலாக வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல வரது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனி எந்த செக்டரில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கம்பெனியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூவாக இருக்கா இல்லை கரெக்டான வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் நாளில் நமக்கு நல்ல ஒரு லாபம் வருமா வராதா அப்படிங்கிறத டெக்னிக்கலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த கம்பெனிலே நீங்கள் வந்து ஷேர் வாங்கணும். ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணணும். இது மாதிரி யாரோ சொல்கிறாங்கங்கிறத மாதிரி நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஷேர் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் இருக்கும். சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த எல்லா அனாலிசிஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். சின்னதாக நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். சரியா? நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணாலும் இப்போ ஒரு நல்ல கம்பெனி இருக்கும், ஆனால் லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூமிங் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்குவோம் பாருங்களேன். ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸோட சார்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் அந்த ப்ரைஸை. இப்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா 2016-17 நல்ல ஒரு ஹையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு, அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் லெவல், டெக்னிக்கலாக இது வந்து அதோட சப்போர்ட் லெவல்னு எல்லாருமே வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கிருக்கு, டாட்டாவோட அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா கீழே இறங்கிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த இடத்துல வந்து அந்த டாட்டா ப்ரைஸ் இறங்கும் போது இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்குது. இந்த இடத்துல மேலே ஏறி இருக்கா, திரும்ப இறங்கி அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மேலே இருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல டச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஒரு ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறோம்னா இந்த லைன் கிட்ட அந்த ப்ரைஸ் கிட்ட மார்க்கெட் வரும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஷேரை. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஏறி இருக்கு, அதாவது இறங்கினப்போ எவ்வளோ நாள் இறங்கிருக்கு பாருங்கள். ஆனால் ஏறினப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கேண்டில், ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டாட்டா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல கம்பெனி தான். ஆனால் பட் இடையில வந்து ஒரு சில விஷயங்கள் அதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவாக அமைஞ்சதுனால அதோட ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த வேல்யூ ஓகேவா 72 ரூபா அப்படிங்கிறது அதுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ தான். ஓகேவா? 72 ரூபாவில் அந்த கம்பெனியோட ஷேர் கிடைக்குது அப்படிங்கிறப்போ யாராக இருந்தாலும் ஒரு நல்லா வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க ஸோ ஷேரை வந்து இந்த விலையில் வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் வாங்கலாம், எப்படியும் நீண்ட காலத்துக்கு நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் நீண்ட காலத்துக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நம்பி இதில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஷேர் ப்ரைஸ் ஏறும். ஸோ டெக்னிக்கலாக அது வந்து அந்த ப்ரீவியஸ் அந்த லெவலை விட டெக்னிக்கலாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரெசிவாக நிறைய பையர்ஸ் வந்து அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு பூமாக இருக்குங்க. பாருங்கள் கடைசியாக எந்த லெவல் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு, 66 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஆனால் அதோட பாருங்க 520 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. சரியா? ஸோ டாடா மோட்டார்ஸோட அந்த ஷேர் ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ப்ரைஸ் எது, நல்ல கம்பெனியாக இல்லையா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.